கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த பாடல் பிறந்த வரலாற்று நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த நாளிலேயும் ஒரு பாடல் பிறந்த வரலாற்றை நாம் பார்ப்போமா? Have thine own way, Lord. ஆண்டவரே, எப்படியாகிலும் எங்கள் வாழ்வில் உம் சித்தம் மட்டுமே நிறைவேற செய்திடும். ஒரு வயதான மூதாட்டியார் ஒரு இரவு ஜெபக்கூட்டத்தில் ஏறெடுத்த இந்த எளிமையான ஜெபமே உள்ள கிளர்ச்சியை ஏற்படுத்தி இந்த பிரபல அர்ப்பணிப்பு பாடல் எழுதப்பட மூல காரணமாயிற்று. அன்று முதல் இந்நாள் வரை தனிநபர்கள் தங்கள் வாழ்வை சீர்தூக்கி பார்த்து கிறிஸ்துவின் ஆளுகைக்கு உட்பட இப்பாடல் உற்சாகப்படுத்தி வருகிறது. இந்த பாடலை எழுதியவர் யார் தெரியுமா? சகோதரி அடலைட் ஏ. பொல்லார்ட். இப்பாடலை எழுதிய நாட்களில் தனது ஆத்துமத்தில் வேதனையை அனுபவித்து வந்தார் இந்த சகோதரி. ஆப்பிரிக்காவில் மிஷனரி பணி செய்ய விரும்பிய இவர் பயண செலவை திரட்ட முயற்சி செய்து தோல்வியுற்றிருந்தார். சோர்வுற்ற நிலையில் அந்த இரவு ஜெப கூட்டத்தில் கலந்து கொண்ட போதுதான் மேற்கூறிய சிறிய ஜெபம் அவர் உள்ளத்தில் மிகுந்த தாக்கலை ஏற்படுத்தியது. பொதுவாக நமது ஜெபங்களில் நாம் விரும்பும் பல்வேறு உலக பொருட்களும் ஆசீர்வாதங்களும் தான் ஒரு நீண்டதோர் வேண்டுதல் பட்டியலாக வெளிவரும். அதற்கு மாறாக என் வாழ்வில் தேவ சித்தம் மட்டுமே நிறைவேற வேண்டும் என்று கேட்பது ஓர் உயர்ந்த நோக்கத்தை காட்டியதல்லவா? அன்றிரவு தன் இல்லத்திற்கு திரும்பிய பொல்லார்ட் அம்மையார் எரேமியா 18:3-4 வசனங்களில் உள்ள குயவன் கதையை மேலும் தியானித்தார். குயவன் தனக்கேற்ற பாத்திரமாக மீண்டும் வணைந்தான் என்ற வசனத்தின் அடிப்படையில் இவ்வர்ப்பணிப்பு பாடலில் 4 சரணங்களும் அன்று இரவே உருவாயின. ஒரு சிறந்த பரிசுத்த பெண்மணி என்று பெயர் பெற்ற அடிலைட் அடிசன் பொல்லார்ட் துறவரத்தை மேற்கொண்டவர். அவர் ஒரு சிறந்த ஆசிரியையாக சிக்காகோ பகுதியில் உள்ள ஒரு பள்ளியில் பணியாற்றினார். ஒரு சிறந்த ஆசிரியை என பெயர் பெற்றார். பின்னர் அலெக்சாண்டர் டோவி என்பவரின் நற்செய்தி பணியில் ஈடுபட்டு அவரது அற்புத சுகமளிக்கும் கூட்டங்களில் உதவி புரிந்தார். பொல்லார்ட் ஆப்பிரிக்காவுக்கு பயணம் செய்ய வேண்டும் என்பது அவரது ஆழ்ந்த விருப்பம். ஆனால் அந்த விருப்பம் நிறைவேறவில்லை. முதலாம் உலகப் போருக்கு முன் சிறிது நாட்கள் அந்த ஆப்பிரிக்க நாடுகளிலே அவர் ஊழியம் செய்தார். போர்க்காலத்தில் ஸ்காட்லாந்தில் இருந்து அதன் பிறகு அமெரிக்கா திரும்பினார். அந்த ஒடுங்கி போன தன்னுடைய சரீர பலவீனத்தை பொருட்படுத்தாது புதிய இங்கிலாந்தின் பல பகுதிகளிலும் ஊழியம் செய்தார். இவரது பாடல் உம் சித்தம் தேவா நடத்துமே, நான் ஒரு மண்பாண்டம் உம் கரத்தில், என்னை உம் சித்தப்படி வணையும் என்று அந்த நாட்களிலே பாடின இந்த அர்ப்பணிப்பு பாடல் இன்று நம்மையும் ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிப்போடு நாமும் ஆண்டவரிடத்திலே பேசுவோமா? ஆண்டவரே, என்னை நீர் வணையும் சுவாமி, உம்முடைய கரத்தில் நான் ஒரு மண்பாண்டம் கர்த்தாவே. குயவன் கரத்தில் மண்பாண்டம் போல உம்முடைய கரத்தில் நான் ஒரு பாண்டம் கர்த்தாவே. என்னை நீர் உம்முடைய சித்தப்படி வணையும் என்று இந்த பாடலை அந்த அர்ப்பணிப்பு உணர்வோடு நாமும் பாடுவோமா? உம் சித்தம் தேவா, உம் சித்தமே, குயவன் நீரே, களிமண்ணான் சித்தம் போல் என்னை வணையுமே, ஒப்புவித்தே நான் காத்திருப்பேன். Have thine own way, Lord, have thine own way. Search me and try me, Savior, today. Wash me just now, Lord, wash me just now, as in thy presence humbly I bow. Mold me and make me
காற்றில். ஆண்டவரே, உம் சித்தத்திற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று நாமும் இந்த பாடலை அர்ப்பணிப்போடு பாடி நம்மை ஆண்டவர் சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.